வணக்கம் மக்களே. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை துவையலுங்க. இது 3 செஞ்சுருக்கேன். இது 3 in 1 துவையல் கூட நாங்கள் சொல்லலாம் இதை. அதாவது வெறும் புதினா துவையல், கருவேப்பிலை துவையல், அது மாதிரி தனித்தனியாக செய்யலாம். இது 3 மிக்ஸ் பண்ணி சம அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும், அந்த அளவு எடுத்துக்கணும். பூண்டு நிறைய எடுத்துருக்கேன். பூண்டு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு, உளுந்து, குண்டு உளுந்து இல்லை உளுத்த பருப்பு எடுத்துக்கலாம், இஞ்சி, காஞ்ச மிளகாய், இது எல்லாம் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துருக்கேன். இது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3மே வந்து 3 அளவு. இப்போ ஒரு கைப்பிடி எடுத்தேன்னா 3மே ஒரே அளவாக தான் எடுக்கணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா. இதில் இதுக்கு ஏன்னா எண்ணெய் நிறைய யூஸ் ஆகுங்க. எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா எல்லாம் பொண்ணு வறுவலில் நல்லா வளர்க்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு ஒரு 150 எண்ணெய்க்கிட்ட ஊற்றினேன் நான். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சைப்பருப்பு போட்டேன். பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு அப்புறம் துவரம்பருப்பு, அப்புறம் மிளகு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா தான் போட்டு வதக்கி எடுக்கணும். கருவேப்பிலை அது வதங்கி நான் அது வந்து போட்டுறது மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். போட்டு வறுத்துட்டு அந்த மாதிரி தான் எடுத்தேன் நான். அந்த மாதிரி எடுத்துங்க. வதக்கும் போதே வாசனை அப்படி வரும், செம்மையாக இருக்கும். கருவேப்பிலை வந்து என் பொண்ணுக்கு முடி கொஞ்சம் 4th தான் படிக்கிறா. இடுப்பளவு இருக்கும் முடி, இடுப்புக்கிட்ட வந்திருக்கும் முடி அவள். அதுக்கு மெயின் காரணமே கருவேப்பிலை தான். கருவேப்பிலை பசங்க சாப்பிடாது. நான் கருவேப்பிலை பொடி வச்சு பொடி ரெடி பண்ணிப்பேன், இல்லை கருவேப்பிலை துவையல் இதை ரெடி பண்ணிப்பேன். அது தோற்கும். அது துவையல் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். கருவேப்பிலை பொடியாக அரைச்சிட்டு தோசையில் ஊற்றி தினமும் கொடுப்போம் பிள்ளைக்கு. அதேமாரி முடி நல்லா வளரும்னா இது இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே முடி நல்லா வளரும் பசங்களுக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு முடி நீட்டாக இருந்தால் அழகு தானே. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு அவ்வளோ வாசனையாக இருக்கும். வதக்கும் போதே வாசனையாக இருக்கும். போட்டு வதக்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லிலாம் இருக்குல்லங்க, எல்லாத்தையுமே எடுத்து போட்டு கொஞ்சமாக, ஏன்னா நிறையா இருக்க மாதிரியே இருந்துச்சு, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் நான் எடுத்து போட்டேன். போட்டு வதக்கிட்டு அங்கே பாருங்கள் கோல்டன் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா வதங்கினதுக்கப்புறம். ஆனால் வாசனை நல்லா இருந்துச்சு. இது வந்து புதினா வந்து புளி வச்சு செய்வாங்க, அந்த மெத்தடு யூஸ் பண்ணலாம். இது நான் வெறும் பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் வெறும் பருப்பு வகைகள் மட்டும் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸுக்கும் கிண்டி சாப்பிட்ற ரைஸுக்கும் கூட செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. பழைய சாப்பாட்டுக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு, நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாரி டூருக்குலாம் நம்ம போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், டூருக்கு இல்லை கோவிலுக்கு கொஞ்சம் ட்ராவல் போகிறோம், நமக்கு இது ஒரு 2 நாள் இருக்கணும்னா நீங்கள் புளி வச்சு இந்த மெத்தட்லேயே புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் எண்ணெய் நிறைய போட்டு கிண்டணும். இது வந்து சும்மா ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். அதனால் காலைல டிஃபனுக்கும் நைட்டு டிஃபனுக்கும் வேணால் ரைஸ்லேயும் போட்டு செஞ்சுருக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். மிக்சியில் 2 வாட்டியே தாங்க போட்டு அரைக்க முடியும், கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதனால் 2 வாட்டியே போட்டு அரைச்சிட்டு எண்ணெய் மட்டும் திரும்பியும் ஃபஸ்ட்டே 150 எண்ணெய் ஊற்றினேன், இப்போ 150 எண்ணெய்க்கிட்ட ஊற்றிருக்கேன். அது இன்னும் எண்ணெய் நிறையா ஊற்றலாம். அது மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருந்தால் இது வந்து ஒரு வாரத்துக்கு. இப்போ எதாவது டூருக்கு வெளில எங்கேயா போகிறாங்க, நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் எடுத்துக்கலாம். இது நான் 150 எண்ணெய் தான் போட்டேன். நான் 150 எண்ணெய்க்கிட்ட தான் ஊற்றினேன். ஏன்னா இது 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் கம்மியாக ஊற்றிட்டேன், வீணாக போகாதுன்றதுக்கோசம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டேன், உடச்சி உளுத்தம்பருப்பு இருக்குல்ல அதை போட்டு நல்லா வறுத்துட்டு, இப்போ இந்த அரைச்சி வச்ச இந்த புதினா இருக்குது பாருங்கள், மிக்சர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கி வைக்க வேண்டியது தான். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம சாம்பார் வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், ரசம் வச்சுட்டும் தொட்டுக்கலாம், இல்லைனா இதிலே சாதம் போட்டு கிண்டிக்கலாம். ஃபங்க்ஷன்லாம் கூட பாருங்களேன், வளைகாப்பில் 5 வித சாதம் வைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்வாங்க. புளி வச்சு செய்யலாம். புளி வச்சு செய்கிறத விட இதுவும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். புளி வச்சு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். சம்டைம் பசங்க புளிப்பாக இருக்குன்னு எடுத்துக்காது, அதனால் இந்த மாதிரி செஞ்சால் இது புளிப்பெல்லாம் தெரியாது, சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.